அன்னை மரியாள் பாத்திமாவில 1917 காட்சி கொடுத்தார். 3 குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்தார். பிரான்சிஸ்கா, ஜெசிந்தா, லூசியா. மாதான்னு அவங்களுக்கு தெரியல. நீங்க எங்க இருந்து வாரீங்கன்னு கேட்காங்க. அப்ப மாதா சொல்றாங்க, நான் விண்ணகத்திலிருந்து வருகிறேன். பிள்ளை, ஓ விண்ணகம் ஒண்ணு இருக்கா? இந்த பிள்ளைங்க அப்பதான் தெரியும் விண்ணகம்னு ஒண்ணு இருக்கா. அப்போ இந்த பிள்ளைங்க உடனே என்ன கேட்கறாங்க, எங்களுக்கு விண்ணகம் கிடைக்குமா? உடனே அன்னை மரியாள் சொல்லுகிறா, இப்போ 3 பேரும் விண்ணகம் செல்வீர்கள், ஆனால் பிரான்சிஸ்கா மட்டும் கொஞ்சம் அதிகமான ஜெபமாலைகள் சொல்ல வேண்டும். மாதா என்ன உறுதிப்படுத்தினாங்க, விண்ணகம் உண்டு, நீங்க 3 பேரும் விண்ணகத்துக்கு போவீங்க, ஆனா அதிகமான ஜெபமாலைகள் சொல்லணும். உடனே இந்த 3 பிள்ளைங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. உடனே என்ன கேக்குறாங்க, இப்ப எங்க பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு, 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்க எங்க இருக்காங்க? அப்ப என்ன கேட்காங்க, அமலியா அப்படிங்கிற பொண்ணு இறந்து போச்சு, அந்த பொண்ணு எங்க இருக்கு? ஒரு ஆர்வம். உடனே மாதா சொல்றாங்க, அவள் விண்ணகத்திலே இருக்கிறாள். அடுத்து கேட்காங்க, மரியா நேவிஸ்னு ஒரு பொண்ணு இறந்துச்சே, அது எங்க இருக்குது? மாதாட்ட கேட்கறாங்க. மாதா சொல்றாங்க, உலகம் முடியும் வரைக்கும் அவள் உத்திரிக்க ஸ்தலத்தில் தான் இருப்பாள். பாருங்க, அன்னை மரியாளுடைய காட்சியில உறுதி செய்யறாங்க என்னன்னா, நரகம் உண்டு, விண்ணகம் உண்டு, உத்திரிக்க ஸ்தலம் உண்டு. எல்லாரும் நரகத்துக்கு போறதில்ல, எல்லாரும் விண்ணகத்துக்கு போறதில்ல, எல்லாரும் உத்திரிக்க ஸ்தலத்துக்கு போறதில்ல.